नमस्ते। प्रवीण उत्तराखंड पठित पत्य चयनिका के आधार पर कवि की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए அப்படிங்கிறாங்க. நம்ம பத்திய சைனிக்கா அப்படிங்கிறத பேஸாக வச்சு கவிஞருடைய கவித்திறமையை பற்றி சொல்லியிருக்காங்க. அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிவோது प्रस्तावना. अयोध्या सिंह उपाध्याय हरिवोद प्रस्तावना. आधुनिक हिंदी साहित्य के कविताओं में अयोध्या सिंह उपाध्याय हरिवोद का प्रमुख स्थान है. आधुनिक हिंदी साहित्य के ना மாடர்ன் ஹிந்தி லிட்ரேச்சர் இலக்கத்தில் கவியோமே அந்த இன்னும் இருக்க நிறைய கவிஞர்களில் அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிவோதுக்கா பிரமுக் ஸ்தான் ஹே. இவருக்குன்னு ஒரு பிரமுக் ஸ்தான் முக்கியமான இடம் இருக்குது. आप संस्कृत उर्दू पारसी और अंग्रेजी के अच्छे ज्ञाता थे. இவருக்கு சமஸ்கிருதம் உருது பார்சி और ஆங்கிலம் நல்ல நோன் தெரிஞ்சு வச்சுருந்தார். ஹரிவோது இந்திக்கே மகாகவி தே. ஹரிவோது இந்தியோட பெரிய கிரேட்டான ஒரு கவிஞர். ஆறு குஷல் வக்தா நல்ல ஒரு பேச்சாளர் அண்டு சஃபல் அத்தியாபக் பீத்தே ஒரு அச்சீவ்மெண்ட்டான ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தேசக் ஹரியோது ப்ரீச்சர் மத்தலப் பேசுகிறவர் அப்படி பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். கவி துனியா கோ சஹி கலத் கா ஞான் தேத்தா ஹே. கவிஞர் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறத அறிவை உலகத்துக்கு கொடுக்குறாரு. வா அப்பனா அனுபவ பிரகட் கர்னே சே நகி சர்மாத்தா. அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்காக உலகத்துக்கு நல்லது கெட்டதை சொல்லும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கறதுல அவர் வெக்கப்படவே மாட்டார். அவர் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் என்ன அவர் வாழ்க்கையில் நடந்துச்சோ அதை சொல்கிறதுல அவர் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. वह अपने विचारों को शब्दों की सहायता से हमारे सामने रखता है. அவர் அவரோட விச்சாரம்னா தாட் எண்ணங்களை நம்மளோட முன்னாடி சப்தோங்கே சாயத்தாசே வார்த்தைகளை போட்டு நம்ம முன்னாடி ப்ரெசன்டேஷன் நமக்கு கொடுக்குறாரு. உசே படுக்கர் ஹம் அப்னே லியே ஏக் ஆதர்ஸ் கட் லேத்தே ஹே. இதை படிச்சுட்டு நம்மளை நாமே நல்வழிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஹரிவோது कहते हैं कि அவர் சொல்கிறாரு एक दिन मैं अपने घर के मुंडेरे पर खड़ा था. ஒரு நாள் நான் என்னோட வீட்டோட பால்கனியில் நின்றுக்கிட்டு இருந்தேன். மேரி கவிதாயே லோகோங்கோ பசந்த் ஹே. என்னுடைய கவிதைகள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இஸ்லியே மே கமண்டி ஹோ கயாத்தா. அதனால நான் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கமண்டியாக இருந்துட்டேன். தப் बहती हवा में उड़ता आया एक तिनका मेरे एक आंखों में गिर गया. அந்த டைமில் அடிக்கிற காற்றுல ஒரு குப்பை ஒரு டஸ்ட் சின்ன தூள் குப்பை தூள் தின்கருடைய ஒரு கண்ணில் விழுந்துருச்சு. இஸ் பர் மே பரேஷான் ஹோ கயா. இதில் நான் ரொம்ப பரேஷான்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. பரேஷான் ஹோ கயா. லோகு முண்டு தேனே லகே தோ தின்கா மேரி ஆங்கோ சே நிக்கல் கயா. லோகு முண்டுனா துணியை நல்லா சுற்றி ஒத்தனம் கொடுக்க ஆரம்பித்தாங்க கண்ணில். அந்த குப்பை தூள் என் கண்ணில் இருந்து வெளியே வந்துருச்சு. உஸ்ஸே பெஹலே மேரா கர்வ நிக்கல் கயா. அதுக்கு முன்னாடியே என்னை பிடிச்ச அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அந்த கர்வமும் என்னை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற. மேரி புத்தினே டாட்தே ஹுவே முஜ்சே கஹாக்கி. என்னோட அறிவு என்னோட மைண்ட் என்னை திட்டிக்கிட்டே எனக்கு சொல்லிச்சு. தும் கிஸ்லியே இத்தனா கர்வ கர் ரஹே ஹே. நீ எதுக்காக இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிற அப்படின்னு சொல்லிச்சான். तुमको परेशान करने के लिए एक छोटा सा दिन का पर्याप्त है. உன்னை பரேஷான்னா தொல்லை பண்ணுறதுக்கு துன்பப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன குப்பை தூளே போதுமானது பார்த்தியா அப்படின்னு அதுக்கு சுட்டி காட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறார். அகங்கார் மனுஷியக்கோ பத்தன்கே ஓர் லே ஜாத்தா ஹே. அகங்கார் மனிதனை வீழ்ச்சியை நோக்கி அடைய வைக்குது. வீழ்ச்சி பக்கம் அவனை கொண்டு போகுது. அகங்கார் மத்துக்கரோ அகங்கார் பண்ணாத. ஐசா ना कहकर कभी अपना अनुभव बताकर साबित करते हैं. அகங்கார் பண்ணக்கூடாதுன்னு அவர் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு சாபித்து கர்த்தே நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு.
कि अहंकार पूरी बला है. அகங்கார் வந்து முசீபத்துனா நம்ம தொல்லை பண்ணும், நம்மளை வந்து ட்ரபிள் பண்ணக்கூடியது. ஹம் பாட்டக்கு ஸ்வத் சமஜ் சாத்தே ஹே, ஸ்வயம் அதை வந்து நம்ம அந்த நம்ம படிக்கும்போது நம்மளே வந்துட்டு அதை சமஜ் சக்தே ஹே. ஹம் பாட்டக்கு ஸ்வத் சமஜ் ஜாத்தே ஹே, நம்மளே ஸ்வயம் புரிஞ்சிக்க முடியுது. कि हमें अहंकार नहीं करना चाहिए, அகங்காரம் வந்து நமக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதை படிக்கும்போதே நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேர்னார்த்தக் ஹரியோது பிரேரணாத்தக் ஹரியோதுனா மோட்டிவேஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். हर मनुष्य चाहता है कि देश और देशवासी सुखी रहे. ஒரு மனிதனும் நினைக்கிறான் நாடும் நாட்டு மக்களும் முன்னுக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு. காஸ்கர் கவி ஹர் தரக் சே தேசபக்தி பிராணி ஹோத்தா ஹே. ஸ்பெஷலாக கவிஞர் எல்லா டைப்லேயும் நாட்டு நலனுக்காக வாழ்கிற ஒரு ஜந்து அப்படின்னு சொல்கிறாங்க. वह जानता है कि देश की उन्नति कर्मवीरों के हाथों में है. கவிஞருக்கு தெரியும், ஜான்தா ஹே அவருக்கு தெரியும், நாட்டோட முன்னேற்றம் கர்ம வீரர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு. इसलिए हरिवोद हर भारतवासियों को कर्मवीर के रूप में देखना चाहते हैं. அதனால தான் ஹரிவோதுஜி அவர்கள் வந்து ஹர் பாரத்வாசியோங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒரு ஆளையும் ஒரு இந்தியன் குடிமக்களையும் கர்மவீர் கே ரூபமே கர்மவீராக பார்க்கணும், தேக்கனா சாத்தே கர்மவீராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஹமே கர்மவீர் கா லக்ஷன் பத்தாக்கர் ஹமே கர்மவீர் பன்னே கி பிரேரணா தேத்தே ஹே. கர்ம வீரர்களோட அடையாளம், கர்ம வீரர்கள் எப்படி இருப்பாங்கன்ட்டு அவங்களோட அடையாளத்தை சொல்லி ஒருத்தரையும் கர்ம வீர ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அடையாளத்தை சொல்கிற மாதிரி நீங்களும் கர்ம வீர ஆகுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. கவி கஹத்தே ஹை கி आज के काम अभी करने वाला ही कर्मवीर है. आज के कामனா இன்றைக்கி வேலையை இன்றைக்கே செஞ்சு முடிக்கணும், நாளைக்குன்னு போஸ்ட்பான் பண்ணக்கூடாது, அவங்க தான் உண்மையான கர்மவீர் அப்படின்னு சொல்கிறாங்க. मुसीबतों को முஸ்குராக்கர் சாமனா கர்னே வாலா ஹி கர்மவீர் ஹே. ஏதாச்சும் நமக்கு துன்பம் வந்துருச்சுன்னா அதை சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணி அதை வெற்றி அடையணும், அதை ஜெயிக்கணும், அவங்க தான் கர்மவீர் அப்படின்னு சொல்கிறாங்க. வே கர்மவீர் பர்வத்துக்கோ காட்டுக்கர் சடக்கு பனா சக்தே ஹே. இந்த மாதிரி கர்ம வீரர்கள் பர்வத்துனா மவுண்டன், மலைகளை குடஞ்சி ரோடு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆறு மறுபூமி மே நதியா பெஹா சக்தே ஹே. மறுபூமினா வறண்ட நிலங்களில் வந்துட்டு நதியானா ரிவர்களை வந்துட்டு ஓட வைப்பார், அருவிகளை ஆறை வாய்க்கால ஓட வைப்பார், வறண்ட பூமியில் வந்து நதிகளை ஓட வைப்பார் இந்த கர்ம வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யஹா தியான் தேனா சாயேக்கி, இங்கே என்ன கவனத்தில் செலுத்தணும்னா दशरथ मांझी नामक एक व्यक्ति ने सचमुच पहाड़ को काट कर सड़क बनाई है. ரியல்லையே நம்ம இந்தியாவில் தசரத் மாஞ்சி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து மலையை குடஞ்சி ரோடு போட்டிருக்காரு ரியலில். ஜோபி தேஸ் இஸ் துத்தியா ஜோபி தேஸ் இஸ் துத்தியா மே ஆகே படே ஐசே ஹி கர்மவீர் கே காரன் ஆகே படேகா. எல்லாரும் இவர் மாதிரியே இந்த மாதிரி முன்னுக்கு போனோம்னா இந்த மாதிரி கர்மவீர் காரணனால உலகம் முன்னுக்கு வரும். துனியா வந்து ஆகே படேகா அப்படிங்கிறாங்க. உலகமே முன்னுக்கு வரும். கர்ம வீரனுக்கு காரணம் இந்த மாதிரி கர்ம வீரர்கள் இருக்கனால முன்னுக்கு வரணும். ஆகே படே, இந்த மாரி கர்ம வீரர்கள் முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோபி தேஸ் எந்த ஒரு நாடும், ஜோபி தேஸ் இஸ் துத்தியாமே இந்த மாதிரி இந்த தசரத் மாஞ்சி அப்படிங்கிற ஒரு மாதிரி அந்த செயல் மாதிரி ஆகே படே, ஆகேனா முன்னுக்கு வந்திருந்தால் ஐசேகி கர்ம வீரோங்கே காரன், இப்படியாப்பட்ட கர்ம வீரர்கள் இருக்கிற காரணத்தினால தான் ஆகே படே நாடு வந்து ஆகேப்படுது அப்படிங்கிறாங்க. ஏ சப் கஹ சுக்னே கி பாத், இது எல்லாமே சொல்லி முடித்ததுக்கப்புறம் கவி பாரத் வாசியோं को उन्नति के पथ पर आकर्षर होने की பிரேரணா தேத்தே ஹே. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கவி
ஒரு பாரத்வாசியோं को உன்னதி, ஒரு இந்தியன் சிட்டிசனோட உன்னதி ப்ராக்ரஸோட 10 பேர் ஆக்ரஸர்னா அவங்கள வந்துட்டு முன்னோக்கி கோனைக்கு மத்தலப் முன்னுக்கு போங்க அப்படிங்கிற பிரேரணா லெசனை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. लोग जब ऐसे समय पाकर மக்கள் வந்து அந்த எந்த டயத்தை பார்த்துனா ஜன்ம லேங்கே கபி அந்த டயத்தை பார்த்து பிறக்கணும். ஜென்ம லேங்கே கபினா அப்போ பிறக்கணும். எப்பன்னு கேட்டால் தேஸ் கி और जाति की होगी, தேஸ் கி और जाति की होगी. நாட்டுக்குள்ளே இருக்க ஜாதி மதம் அந்த மாதிரி இல்லாமல் பலாயி கி தாக்கி மத்தலப் பலாயி நன்மைக்காக இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் அந்த திங்கிங்கில் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவி ஹரிவோது கவி சாதாரண பாத்துக்கோ महान शब्दों की सहायता से व्यक्त करता है. கவிஞர் வந்து ஒரு சாதாரண ஒரு வேர்டை வந்துட்டு ரொம்ப அதோட உதவியை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண வார்த்தையை உதவியை வச்சுக்கிட்டு व्यक्त करते ஒரு சாதாரண பாத்துக்கோ மகான் शब्दों की सहायता से கிரேட்டான வார்த்தையின் உதவியால் व्यक्त करते हैं நமக்கு சொல்கிறாரு. கபி மகான் தத்துவங்கோ ரொம்ப கிரேட்டான தத்துவங்களை சில நேரம் சரள சப்தமே व्यक्त करता है ரொம்ப எளிமையாக சொல்லிடுவார். இஸ்லியே கவி மானா ஜாத்தா ஹே அதனால தான் அவங்கள வந்து கவிஞர்னு சொல்லுவோம். கஷ்டமாக இருக்கிறத எளிமையாக இருக்கிறத வந்து ரொம்ப இன்னும் அழகாக சொல்கிறது தான் இந்த கவிஞர்களுடைய வேலை. ஹர் கவி அப்பனா பாஷாக்கோ பிரபாவபூர்ண பனாத்தா ஹே ஒரு கவிஞரும் அவரோட மொழியை வந்து பயனுள்ளதாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இஸ்லியே அதனால தான் அவங்க வந்துட்டு अलंकार और मुहावरे का प्रयोग करते हैं. அதனால தான் அவங்க அலங்காரனா ஒரு கவிதையை எழுதுறதுக்கு தேவையான அனைத்தும் நம்ம அலங்காரனா கெஹனேன்னு சொல்லுவோம். இப்போ பெண்கள் அழகாக இருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கெஹனே அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதைகள் அழகாக இருக்கிறதுக்கு வந்து முகாவரே அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு சந்து இதெல்லாம் வந்து பிரயோக் பண்ணுவாங்க. அதுதான் अलंकारன்னு சொல்கிறாங்க. मुहावरे का प्रयोग करते अलंकार और मुहावरे का प्रयोग करते हैं. हरिओद ऐसा ही कवि பரம்பரா மே ஏக்தே அப்படிப்பட்ட வழியில் வந்த கவிஞர்களில் இவரும் ஒருவர். பாஷாக்கோ பிரபாவசாலி பனானே கேலியே மொழியை வந்து பவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக உன்ஹோனே முகாவரோं और लोकोक्तियों का सुंदर प्रयोग किया है. कर्मवीर कविता में कहते हैं कर्मवीर कविताले சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. भूल कर वे दूसरों का मुख कभी ताकते नहीं जो कि हंस के चबा लेने हैं लोग का चना. பூல்கர்னா மறந்தும் கூட தூசரோங்கன்னா அடுத்தவங்களுடைய முக கபி தாக்கத்தே நகி அடுத்தவங்களோட மூஞ்சி முறைச்சி பார்த்துடக்கூடாது. ஜோகி ஹஸ்கர் கே ஜபா சிரிச்சுக்கிட்டேவும் மென்று எடுத்துடுவாங்க. அவங்க அந்த இரும்பு துண்டை கூட சிரிச்சே மென்று அசைச்சு போட்டுருவாங்க. மொத்தத்தில் மென்று எடுத்துடுவாங்க அந்த மாதிரி சொல்கிறேன். ஏ கட்டின குச்பி நகி இது ரொம்ப கடினமே கிடையாது. ஜின்கே ஹே ஜின்மே வ டானா ஒரு முடிவு எடுத்த பிறகு அது ரொம்ப எதுவுமே கடினம் கிடையாது. கர்ஸ் கித்தனே ஹி சலே எவ்வளவு சாபம் கர்ஸ் மத்தலப் சாபம் எவ்வளவு சாபம் இருந்தாலும் பருவ கபி தக்குதே நகி அது வந்து டயர்டே ஆகாது. மனதில் ஒரு காபு நினச்சிட்டோம்னா அது எவ்வளவு நமக்கு கர்ஸ் இருந்தாலும் சரி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம பின்வாங்கவே மாட்டோம். மனதில் இருக்க முடிவை வந்து அது கரெக்டாக நம்ம செயல்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோன்சி ஹே காட் ஜிஸ்கோ கோலுவே சக்தே நகி எந்த முடிச்சு அதை அவங்களால அவுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இடத்துல உறவுங்கிற முடிச்சு தான் நம்மளால் வந்து கிளியரே பண்ண முடியாது அப்படின்ட்டு. வே गगन के फूल बातों से वृत्ता नहीं तोड़ते ஒருத்த வந்து பாத்தோं से பேச்சுக்களால் ககன் சே பூலும் மத்தலப் வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை தோடுத்தே மத்தலப் எண்ணம் பிடுங்கிட்டு எடுத்துகிட்டு வர முடியாது. வார்த்தையால் வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை எடுத்துகிட்டு வர முடியாது. பேச்சால் செய்ய முடியாது, செயலால் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்.
कवि प्रसंगों के अनुसार अपनी कविता की भाषा बनाता है. கவிஞர் வந்து விஷயத்தை வச்சு அவருடைய அதை டிபெண்ட் பண்ணி அதை அனுசார் வந்து அவருடைய கவிதா கி பாஷா பத்தாத்தா ஹே, கவிதையோட மொழியை வந்து நமக்கு பனாத்தா ஹே, அவர் உருவாக்குறாரு. ஹரியோதிக்கு ஏக் தின்கா, ஹரியோதி எழுதின ஒரு ஏக் தின்கானா ஒரு டெஸ்ட்டு, கர்மவீர்னா கடமையை கரெக்டாக செய்கிறவங்க. தோனோ கி கவிதாயே உபதேஷ் தேனேவாலி கவிதா ஹே, இந்த ரெண்டு கவிதைகளும் மக்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய கவிதையாகட்ட இருக்குது. इसलिए इन कविताओं में हरिओद ने उपमा उत्प्रेक्षा आदि अलंकारों का प्रयोग नहीं किया है. இது அலங்காரோடைய ரெண்டு டைப்பு, நிறைய டைப் அலங்காரம் இருக்குது. இது ரெண்டு டைப் ஆஃப் அலங்காரு. இந்த ரெண்டு அலங்காரமும் அவர் பிரயோக் பண்ணலைன்னா யூஸ் பண்ணலை இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. உபசன்சார் கவி ஹரிவோதிக்கு ஷம்தா அனோக்கி ஹே, கவிஞர் ஹரியோதோட கேப்பபிலிட்டி வந்து அனோக்கினா ஒண்டர்ஃபுல்லானது. உன்கி கடி போலிஸே, அவருடைய கடி போலி அப்படின்னா மாடர்ன் ஹிந்தி. பிரபாவித் ஹோக்கர், மாடர்ன் ஹிந்தியில் பிரபாவித்னா அட்ராக்ட் ஆகி 10 பிரதர்ஷன் பார்க்கறகே, அதோட அந்த அவரோட வழியை ஃபாலோ பண்ணி அந்நிய கவி கடி போலியுமே லிக்னே லகேக, அவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய கவிஞர்கள் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஆச்சு கடி போலி பிரசித்து ஹே, இன்றைக்கி வந்து கடி போலி மாடர்ன் ஹிந்தி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. तो इसका मूल कारण और मुख्य कारण इसका मूल और मुख्य कारण हरिओद है, ஹரிவோத் ஜி ஹே. இதோட மூல காரணமும் முக்கிய காரணமும் நம்மளோட ஹரிவோத் ஜின்னு சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.